ஒரு காலத்தில் மலைகளின் நடுவே ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அங்கே மக்கள் அனைவரும் வானேறி அந்த சிவபெருமானை வழிபடுவார்கள். ஆனால் கிராமத்தில் ஒரு சிறிய குழந்தை எப்போதும் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தது. அந்த சிறிய பிள்ளையின் பெயர் அருண். ஒரு நாள் அருண் சிவபெருமானின் கடும் பக்தனான ஒரு அறிஞருடன் விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது அந்த அறிஞர் சிவபெருமானை எப்படி வழிபட வேண்டும் என்று அருணிடம் கேட்டார். அருண் பதிலாக, அவரை எளிதாக வழிபடுவது என்று எனக்கு தெரியும். அவர்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கின்றனர். நம் மனதை சுத்தமாக வைத்துக்கொண்டு எவ்வளவு நேரம் தியானம் செய்வோமோ அவை எளிதில் புரிந்து கொள்ள முடியும் என்றான். அந்த அறிஞர் சிரித்துவிட்டு, நான் இதுவரை சிவபெருமானை பற்றி மிகவும் கடினமாக பின்பற்றினேன். ஆனால் இந்த குழந்தையின் சொற்கள் எளிதாக வந்துவிட்டன. நான் அவரின் பரம அடியாராக மாற வேண்டும் என்றார். அந்த நாள் கிழக்கு பிரதேசம் முழுவதும் சிவபெருமானின் சிரிப்பும் தியான் பரமனாயினும் மகிழ்ச்சி பரவியது. இந்த கதையின் மூலம் சிவபெருமானின் உண்மையான வழி எளிமையாக உள்ளதை உணர்ந்து கொண்டது. உண்மையான பக்தி எப்போது வேண்டுமானாலும் எளிதாக தியானம் மற்றும் அன்பில் மாறும் என்பது உண்மை.